ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியை பற்றியும், அதேபோல் சனி பயிற்சி ஏற்படக்கூடிய அதே நாளில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணங்களும் ஏற்படுது. ஸோ இந்த இரண்டு நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நிகழ்வதனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படிலாம் இருக்க போகுது, கடந்த சில காலங்களாகவே பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு நடந்த விஷயங்கள் அனைத்துமே மீண்டும் தொடரப்போகிறதா, இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகின்ற அமாவாசை தினத்தில் இந்த ஒரு நிகழ்வானது பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கிறது. இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமும் நடக்க இருக்குதுங்க. சூரிய கிரகணம், சனி பயிற்சி என்றாலே அந்த ஒரு நிகழ்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த இரு நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்க இருப்பதனால ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது கிரகணம், சனி பயிற்சி என்றாலே பார்த்தீங்கன்னா பல விதிகளினுடைய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியன. கும்பராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. நீங்கள் முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனையும் இப்பொழுது பெறுவீர்கள். உங்களுடைய வேலைகள் மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள், முன்னேற்றத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளானது மறைந்து ஒற்றுமைகளானது வளருங்க. அவர்களுடன் சேர்ந்து இனிய பயணங்களை நீங்கள் செய்வீர்கள். உங்களுடைய ஆற்றலானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள். உடல் நலங்களானது உங்களுக்கு சீராகும். வருமானங்களானது பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய பெருந்தன்மையை அனைவரும் பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள். குடும்பத்தில் தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணமானது பார்த்தீங்கன்னா செலவழிப்பீர்கள். பொருளாதார வளங்களும் சேமிப்புகளும் உயரும். அரசாங்க உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாகவே பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடையுங்க. திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உருவாகலாம். எனவே உங்களுடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கவும். வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு செலவுகளையும் செய்ய நேரிடும். தொழில் செய்பவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் பார்த்தீங்கன்னா ஈடுபடணும். எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது அவசியங்க. மற்றவர்களிடம் பண விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாகவே மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகளானது சிறப்பாக முடியுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் நீங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்குங்க. சக ஊழியர்களினுடைய ஆதரவாலும் நட்பாலுமே அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது உயரும். சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வானது காண்பீர்கள். மற்றபடி உங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்வதனால பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அரசியல்வாதிகள் மேலிடத்தினுடைய ஆதரவை பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள். ஆனால் அதனுடைய முழு பலன்களையும் அனுபவிக்க இல்லாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும். எனினுமே மனம் தளராமல் எதிரிகளை பார்த்தீங்கன்னா சமாளிப்பீர்கள். கடினமான வேலைகளையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர். இதனால் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். பயணங்களால் நன்மைகளும் உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவார்கள். கடினமாக உழைத்து உங்களுடைய முழு திறமையும் பார்த்தீங்கன்னா வெளிக்கொணர்வீர்கள். வருமானங்களும் சீராகவே இருக்கும். பெண்மணிகளுக்கு மன நிம்மதியை பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் அப்படின்னே சொல்லலாம். தர்ம காரியங்களிலும் தெய்வ வழிபாட்டிலுமே நீங்கள் ஈடுபடுவீர். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை துவங்குவீர்.
மேலுமே உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களானது சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படுங்க. அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுப்பறிக்கு பின்னரே முடியும். தாய்மாமனுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியுங்க. வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது விலகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க. ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது மிகவும் அவசியம். தாயுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கணுங்க. தாயை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையுமே எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாகவே முடிக்க முடியும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்குங்க. எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும். தீவிர முயற்சியினுடைய பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுங்க. சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவிகளானது உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாகவே உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்குங்க. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்களானது கூடுதலாகவே கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சிகள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது காணப்படும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே உங்களுக்கு இருப்பார்கள். அதேபோல் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவை. மேலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் முன்னேற்றமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணமானது இப்பொழுது சேருங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் புதிய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்த திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படுங்க. பல வகையிலும் முன்னேற்றங்களானது உண்டாகும். செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறியான நிலைகளானது காணப்படும். இனமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கானது காணப்படுங்க. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். தேவையான பண வசதியானது கிடைக்கும். விரிவாக்கங்கள் தொடர்பான முயற்சிகளானது இழுப்பறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றங்களானது தாமதப்படலாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடும் முன்பு தயக்கங்களானது ஏற்பட்டு பின்னர் தெளிவுகள் உண்டாகும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்குங்க. குழந்தைகளுக்கான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவிற்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபங்களானது கிடைக்க பெறுவீர். இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். துறையினருக்கு பொறுப்புகளானது அதிகரிக்குங்க. உற்சாகமாகவே எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை காட்டுவீர். அதேபோல் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனையானது உங்களுக்கு குறையும். வீண் அலைச்சல் வீண் பயங்களானது குறையுங்க. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி சாமர்த்தியத்தை பெறுவீர். அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து விடுவீர்கள். வீண் செலவுகளானது உண்டாகும். வேலையினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவுகளானது ஏற்படுங்க. பணவரமானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். பெரியோர்களினுடைய நேசங்களானது கிடைக்குங்க. வாகன யோகங்களும் உண்டாகும். ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகளானது அதிகரிக்கும். திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. அதன் மூலமாகவே நன்மையும் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் சுபஜமான நிலைகளானது காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும் என்றாலும் ஒற்றுமைக்கு குறைகளானது இருக்காது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் மிகவும் நல்லது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.